என்னதான் நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க போகும்போது ஷார்ட்ஸுக்கு கையிலே வச்சுட்டே நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்தாலும் எல்லா டைம்லேயும் வந்துட்டு நம்மளால் கையில் ஃபோன் வச்சுட்டு நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. அப்போது அந்த டைமில் நம்மக்கிட்ட பெரிய ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி மாதிரி வச்சுட்டு மிக்ஸி இல்லைன்னா ஒரு டப்பா வச்சுக்கோங்க, நல்லா கனமாக வச்சுக்கோங்க. இல்லைனா கண்டிப்பாக ஃபோன் வந்துட்டு கீழே விழுந்துடும். நம்ம நார்மலாக கையில் ஃபோன் வச்சுட்டு நம்ம கலரணும் அப்படின்னா இந்த மாதிரி கலரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக 2 கை இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்துட்டு கலர முடியும். அப்போ இந்த மாதிரி ஃபோனை வந்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் கலரணும் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு நம்ம கலரி விடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறனால வீடியோ எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டாண்ட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம அடுப்பை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம கையிலேயே வச்சுட்டு என்ன தான் நம்ம கிளறி விட்டாலும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனை வந்துட்டு நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு சட்டியை கிளற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளறும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கையில் தான் வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் தான் நம்ம சட்டியில் நம்ம சமைக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கவர் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு பெரிய ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு நம்மளுடைய கிச்சன் வந்துட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஓகே. இல்லை நம்மளுடைய கிச்சன் வந்துட்டு சின்னதாக இருக்குது, ஒரு ஆள் தான் நின்று சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்டை மேலே வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சமைச்சு பாருங்கள். சூப்பராக வந்துட்டு வீடியோ வந்துட்டு சூட் ஆகும். ஏன்னா சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது தான் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நமக்கு கிளியராக தெரியும். அது கிளறி விடுறதா இருக்கட்டும், நம்ம என்னென்ன மசாலா போடுறோம் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி வந்துட்டு எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மாதிரி தான் கிட்ட வச்சுட்டு நம்ம எடுக்கணும். எடுக்க போகும்போது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.